தலைப்பு: ரிகினியின் வாழ்க்கை மாறியது. படி 1. குறியல் என்ற விசித்திரமான நகரத்தில் ரிகினியும் சிமாவும் நண்பர்களாக பிரிக்க முடியாத பிணைப்பை உருவாக்கினர். எதிர்பாராத ஒரு நாள் ரிகினியின் வீட்டிற்கு சிமாவின் வருகை ஒரு மோசமான திருப்பத்தை எடுத்தது. இருண்ட நோக்கங்களால் உந்தப்பட்ட சிமா மயக்கமருந்து கொண்ட தண்ணீரை கலந்து ரிகினி சுயநினைவை இழக்கச் செய்தார். ரிகினியின் முகத்தில் காலை வெளிச்சம் பாய்ந்தபோது அவள் ஒரு மாற்றப்பட்ட யதார்த்தத்திற்கு எழுந்தாள். கண்ணாடியில் அவள் பிரதிபலிப்பு ஒரு அந்நியன் அவளை திரும்பி பார்த்து கொண்டிருந்தது. சிமா ஒரு பொல்லாத புன்னகையுடன் இந்த மர்மமான உருமாற்றத்தின் கட்டிடக் கலைஞர் அருகில் நின்றார். ரிகினி ஒரு காலத்தில் சிமாவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை சிதைந்து போனது. அவள் அறிந்திருக்கவில்லை, இது ஒரு பயங்கரமான பயணத்தின் ஆரம்பம். அவள் விதியின் மாற்றப்பட்ட போக்கில் அவளை பிடுங்கிக் கொண்டாள். படி 2. கண்ணாடியில் மாறிய பிரதிபலிப்பால் பேய் பிடித்த ரிகினி சிமாவிடம் பதில் தேடினாள், ஒரு தந்திரமான புன்னகையுடன். சிமா உண்மையை வெளிப்படுத்தினார். ரிகினியின் தோற்றத்தை நிரந்தரமாக மாற்றிய ஒரு தீங்கான ஒப்பனை. நாட்கள் செல்லச் செல்ல ரிகினியின் வாழ்க்கை அவளை பற்றிக்கொண்ட பயத்திற்கு எதிராக இடைவிடாத போராக மாறியது. ஒரு காலத்தில் நம்பகமான நண்பராக இருந்த சிமா அவரது தனிப்பட்ட நரகத்தின் கட்டிடக் கலைஞராக மாறினார். ரிகினி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவள் வாழ்க்கையின் கதையை மாற்றி எழுதிய துரோக யுத்தை நினைவூட்டுவதாக இருந்தது. குறியலின் அமைதியான இரவுகளில் ரிகினி தனது மாற்றப்பட்ட அடையாளத்துடன் சிமா தன் மீது வீசிய நிழல்களுடன் மல்யுத்தம் செய்தாள். ஒரு காலத்தில் புகலிடமாக இருந்த நகரம் இப்போது ஒரு முறுக்கப்பட்ட இரகசியத்தின் கிசுகிசுக்களுடன் எதிரொலித்தது. அது அவளை முழுவதுமாக அழிக்க அச்சுறுத்தியது. படி 3. ரிகினி தனது உருமாறிய இருத்தலுக்குள் செல்லும்போது குறியல் நகரம் அவளது மர்மமான மாற்றத்தை பற்றிய வதந்திகளால் சலசலத்தது. கிசுகிசுக்கள் நிழல்கள் போல அவளை பின்தொடர்ந்தன, மேலும் அவளது மாற்றப்பட்ட அம்சங்களில் ஆர்வமுள்ள பார்வைகள் நீடித்தன. ஒரு காலத்தில் சாதாரண ஆன்மாவாக இருந்த ரிகினி இப்போது ஒரு புதிரின் எடையைச் சுமந்தாள். துரோகத்தால் வேட்டையாடப்பட்ட ரிகினி தன் சொந்த ஆன்மாவை ஆராய்ந்து நெகிழ்ச்சியை தேடினாள். தன் அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கான உறுதியால் தூண்டப்பட்ட ஒரு புதிய வலிமையை அவள் கண்டு பிடித்தாள். சிமாவின் கெட்ட செயல் அவளது ஆவியை உடைக்கவில்லை, மாறாக அது ஒரு கடுமையான தீர்மானத்தை பற்றவைத்தது. இந்த கொந்தளிப்புக்கு மத்தியில் ரிகினி எதிர்பாராத கூட்டாளியின் மீது தடுமாறினாள். ஆறுதலையும் ஆதரவையும் வழங்கிய ஒரு அன்பான ஆவி ஒன்றாக உண்மையை வெளிக்கொணரவும் குற்றாலத்தின் மீது படர்ந்த நிழல்களை எதிர்கொள்ளவும் அவர்கள் ஒரு பயணத்தை தொடங்கினர். ரிகினியின் வாழ்க்கை தொடர்ந்து வெளிவருகையில் மாற்றப்பட்ட யதார்த்தத்தின் எதிரொலிகள் நகரத்தில் எதிரொலித்தது. நெகிழ்ச்சி, நட்பு மற்றும் ஒருவரின் உண்மையான சுயத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு கதையை உறுதியளித்தது. படி 4. புதிய கூட்டாளியின் வழிகாட்டு தலின் பேரில் ரிகினி பதில்களுக்கான தேடலை தொடங்கினார். இருவரும் சேர்ந்து சிமாவால் பின்னப்பட்ட வஞ்சக வலையை அவிழ்த்து தங்கள் நட்புக்கு அப்பாற்பட்ட ஒரு இருண்ட சதியை அம்பலப்படுத்தினர். குறியல் நகரம் நெடுங்காலமாக புதைந்து கிடக்கும் இரகசியங்களை வெளிப்படுத்தும் களமாக மாறியது. உண்மை வெளிப்பட்டதும் ரிகினியின் நெகிழ்ச்சி ஒரு நம்பிக்கையின் விளக்காக மலர்ந்தது. நகரவாசிகள் ஒருமுறை சந்தேகமடைந்து அவள் பின்னால் அணிவகுத்து அவர்களின் அமைதியான இருப்பை பாதித்த நிழல்களுக்கு எதிராக ஒன்று பட்டனர். சிமாவின் தீமை இப்போது அப்பட்டமாக காட்டிக்கொடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் தீர்ப்பை எதிர்கொண்டது. துன்பத்தின் பிற்பகுதியில் ரிகினி தனது அடையாளத்தை மீட்டெடுத்தது மட்டுமல்லாமல் துரோக யுத்தின் மீதான வெற்றியின் அடையாளமாகவும் மாறினார். அவள் தாங்கிய மாற்றப்பட்ட வாழ்க்கை குறியலை குணப்படுத்தும் இடமாக மாற்றியது. அங்கு வடுக்கள் உயிர்வாழ்வு மற்றும் ஒற்றுமையின் கதைகளைச் சொன்னன. ரிகினியின் பயணம் நகரத்தின் வரலாற்றில் எதிரொலித்தது, துரோகத்தை எதிர்கொள்ளும் வலிமைக்கு ஒரு சான்றாகும். இறுதி அத்தியாயம் விரிவடைந்தது.
தைரியம், மீட்பு மற்றும் ஒரு பெண்ணின் மாறாத விதியின் அலைகளை மாற்றி யமைக்காத மனப்பான்மை ஆகியவற்றை விட்டுச் சென்றது. படி 5. வெளிப்பாடுகளுக்கு பிறகு குறியல் ஒரு மாற்றும் குணப்படுத்து தலை கண்டார். ரிகினியின் கதை நெகிழ்ச்சியின் கலங்கரை விளக்கமாக மாறியது. மற்றவர்கள் தங்கள் சொந்த நிழல்களை எதிர்கொள்ள தூண்டியது. அவள் முகத்தில் இருந்த தழும்புகள் அவளுடைய வலியை மட்டுமல்ல, மீட்பு நோக்கிய நகரத்தின் கூட்டு பயணத்தையும் பிரதிபலித்தது. சிமா தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் ஒதுக்கப்பட்ட அவரது தீய செயல்களின் விளைவுகளை எதிர்கொண்டார். ஒரு காலத்தில் நம்பகமான நண்பர் இப்போது நகரத்தின் தீர்ப்பின் எடையை தாங்கினார். இருப்பினும் எதிர்பாராத திருப்பத்தில் ரிகினி ஒரு ஆலிவ் கிளையை நீட்டி சிமாவின் துரோகத்தின் தீவிரத்தை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்கினார். ரிகினியின் மன்னி இப்பால் தொட்ட நகர மக்கள் நம்பிக்கையின் சிதைந்த இழைகளை மீண்டும் உருவாக்க தொடங்கினர். குறியல் ஒருமுறை கிசுகிசுக்கள் மற்றும் சந்தேகங்களால் பிரிக்கப்பட்டு ஒரு புதிய ஒற்றுமையை தழுவினார். ரிகினியின் மாற்றப்பட்ட வாழ்க்கை ஆரம்ப இத்தில் ஒரு சாபம் நேர்மறையான மாற்றத்திற்கான ஊக்கியாக உருவானது. விரியும் போது ரிகினி ஒரு புதிய தொடக்கத்தின் உச்சியில் நின்றாள். ஒரு காலத்தில் இரகசியங்களால் நிழலாடிய நகரம் இப்போது நெகிழ்ச்சி மற்றும் மன்னிப்பின் வெளிச்சத்தில் மூழ்கியுள்ளது. ரிகினியின் வாழ்க்கை என்றே அன்றும் மாறியது. இரக்கத்தின் நீடித்த சக்தி மற்றும் இருண்ட அத்தியாயங்களை கடக்கும் திறனுக்கு ஒரு சான்றாக மாறியது. படி 6. கொந்தளிப்பான நிகழ்வுகளுக்கு பிறகு ரிகினியும் குறியலும் ஆழமான மாற்றத்திற்கு உள்ளானார்கள். ஒரு காலத்தில் நிழல்களால் பிடிக்கப்பட்ட நகரம் ஒற்றுமை மற்றும் புரிதலின் புகலிடமாக வெளிப்பட்டது. ரிகினி இன் மாற்றப்பட்ட வாழ்க்கை ஆரம்பத்தில் ஒரு சாபம் நேர்மறையான மாற்றத்திற்கான ஊக்கியாக மாறியது. இப்போது நெகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கும். ரிகினி தங்களுடைய சொந்த வடுகளுடன் போராடுபவர்களுக்கு வழிகாட்டியாக ஒரு புதிய பாத்திரத்தை ஏற்றார். துரோகத்தின் சிலுவையில் அவள் கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக மாறியது. குணப்படுத்துதல் மற்றும் மன்னிப்புக்கான பாதையை ஒளிரச் செய்தது. சிமா தனது செயல்களின் விளைவுகளை எதிர்கொண்டதால் மீட்பின் தனிப்பட்ட பயணத்தை தொடங்கினார். நகரம் எச்சரிக்கையாக இருந்தாலும் ஒரு முறை வில்லனாக பரிகாரம் தேடும் ஒரு நபராக படிப்படியாக உருமாற்றம் கண்டது. இரக்கத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட எதிர்கால இத்தை குறியல் ஏற்றுக்கொண்ட போது ரிகினியின் மாற்றப்பட்ட வாழ்க்கையின் எதிரொலிகள் நீடித்தன. ஆழமான துரோகத்தை எதிர்கொண்டாலும் மனித ஆவி வெற்றி பெற முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. ரிகினியின் கதையின் இறுதி அத்தியாயம் ஒரு முடிவாக அல்ல, ஆனால் ஒரு வாக்குறுதியாக வெளிப்பட்டது. விரக்தியின் சாம்பலில் இருந்து ஒரு சமூகம் வலுவாக எழும்பும். நெகிழ்ச்சி மற்றும் மன்னிப்பின் இழைகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. படி 7. எழுச்சியை தொடர்ந்து ஏற்பட்ட அமைதியில் ரிகினி தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதில் ஆறுதல் கண்டார். குறியல் நகரம் ஒரு காலத்தில் வஞ்சகத்தால் உடைந்திருந்தது. இப்போது பகிரப்பட்ட சோதனைகள் மற்றும் குணப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் பிணைக்கப்பட்ட ஒரு சமூகமாக வளர்ந்துள்ளது. ரிகினியின் பயணம் அவள் முகத்தில் இருந்த தழும்புகளை தாண்டி அவளை அழைத்துச் சென்றது. அது அவளை ஒருமுறை சந்தேகப்பட்டவர்களின் இதயங்களுக்கு அழைத்துச் சென்றது. அவள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் மீட்பின் தாளத்துடன் எதிரொலித்தது. குறியலின் தெருக்களில் எதிரொலிக்கும் இன்னிசை சிமா வருத்த இத்தின் எடையுடன் போராடி அவள் ஏற்படுத்திய எலும்பு முறிவுகளை சரிசெய்ய முயன்றாள். ரிகினி எப்போதும் மீட்பை நோக்கிய சிமாவின் பயணத்திற்கு ஒரு எதிர்பாராத வழிகாட்டியாக விளங்கி புரிதலின் கரத்தை நீட்டினார். பருவங்கள் மாறியதால் குறியலின் கதையும் மாறியது. ஒரு காலத்தில் துரோக இத்தால் சிதைக்கப்பட்ட நகரம் மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையின் நூல்களால் நெய்யப்பட்ட நாடாவாக மாறியது. ரிகினி இன் வாழ்க்கை மீள முடியாமல் மாற்றப்பட்டு இரக்கத்தின் உருமாறும் சக்திக்கு ஒரு சான்றாக மாறியிருந்தது. குறியலின் வரலாற்றின் கட்டமைப்பில் பொறிக்கப்பட்ட கதை. படி 8. ரிகினியின் வாழ்க்கை அதன் பரிணாமத்தை தொடர்ந்தது.
ஒவ்வொரு நாளும் மனித ஆவியின் நீடித்த வலிமைக்கு சான்றாக இருந்தது. அவள் முகத்தில் உள்ள தழும்புகள் வெறும் துரோகத்தின் அடையாளங்களாக மட்டுமல்லாமல் நெகிழ்ச்சி மற்றும் வெற்றியின் அடையாளங்களாகவும் மாறியது. குறியல் வஞ்சக புயலை முறியடித்து துன்பத்தின் பிறைக்குள் உருவான சமூகமாக உருவெடு இத்தார் ரிகினியின் கதையுடன் பின்னி பிணைந்த நகரத்தின் கதை. மீட்பு, மன்னிப்பு மற்றும் மீள முடியாமல் உடைந்து போனதாக கருதப்பட்டதை மீண்டும் கட்டியெழுப்பும் திறனை பற்றி பேசுகிறது. சிமா ஒருமுறை தவறு செய்த தனது நண்பரின் எதிர்பாராத இரக்கத்தால் வழிநடத்தப்பட்டு மீட்பை நோக்கி கடினமான பாதையில் பயணித்தார் நகரவாசிகள். ஒருமுறை பிரிந்தனர். குணப்படுத்துவதற்கான பகிரப்பட்ட பயணத்தில் பொதுவான தளத்தை கண்டறி இந்தனர். இந்த கதையின் இறுதி பக்கங்கள் விரியும் போது ரிகினி தன் வாழ்க்கையின் குறுக்கு வழியில் நின்றாள். ஒரு காலத்தில் வலியின் அடையாளமாக இருந்த தழும்புகள் இப்போது நெகிழ்ச்சியின் கேன்வாஸை வரைந்தன. குறியல் ஒரு காலத்தில் துரோகத்திற்கான பின்னணியாக இருந்தது. புதுப்பித்தல் மற்றும் நம்பிக்கையின் கதைக்கு ஒரு மேடையாக மாறியது. ஒரு நகரத்தின் மற்றும் அதன் கதாநாயகியின் அசைக்க முடியாத ஆவிக்கு ஒரு ஓட். படி 9. கதையின் அந்தி நேரத்தில் ரிகினியின் வாழ்க்கை ஒரு ஆழமான உருமாற்றத்திற்கு உட்பட்டது. அவள் முகத்தில் உள்ள வடுக்கள் ஒரு காலத்தில் வலி மிகுந்த நினைவூட்டல் இப்போது அவள் தனக்குள் கண்டுபிடித்த வலிமைக்கு சாட்சியாக இருந்தன. குறியலும் நெகிழ்ச்சி மற்றும் மீட்பின் நாடாவாக மாறியிருந்தார். பருவ அங்கள் மாற ஊரில் உறவுகளின் இயக்கமும் மாறியது. ரிகினியின் பயணம் மற்றவர்களுக்கு தங்கள் சொந்த போராட்டங்களோடு போராடும் வழிகாட்டி வெளிச்சமாக மாறியது. ஒருமுறை காட்டி கொடுக்கப்பட்டவர் புரிந்துகொள் ருதலின் மற்றும் மன்னிப்பின் எதிர்பாராத விளக்காக மாறினார். சிமா மீட்பின் கடினமான பாதையை கடந்து குறியலில் ஏற்றுக்கொள்ளும் இடத்தை கண்டார். காணக்கூடிய மற்றும் மறைக்க இப்பட்ட வடுகளால் குறிக்கப்பட்ட நகரம் கூட்டு குணப்படுத்துதலின் நீடித்த சக்திக்கு சான்றாக மாறியது. ரிகினி அடிவானத்தை உற்று பார்த்தபோது அந்த கதை உண்மையில் முடிவடையவில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் தொட்டவர்களின் இதயங்களில் அது தொடர்ந்தது. குறியல் வெளிப்பட்ட நிகழ்வுகளால் என்றென்றும் மாறியது. அதன் குடிமக்களின் நெகிழ்ச்சி மற்றும் மன்னிப்பின் மாற்றும் தன்மைக்கு ஒரு வாழும் சான்றாக நின்றது. படி 10. ரிகினியின் சரித்திரத்தின் இறுதி அத்தியாயத்தில் கடுமையாக போராடிய மீட்பின் பிரகாசத்தில் குறியல் நகரம் பிரகாசித்தது. ரிகினி ஒரு காலத்தில் துரோகத்தால் சுமையாக இருந்தாள். வலிமை மற்றும் மன்னிப்பின் அடையாளமாக மாறினாள். அவள் முகத்தில் இருந்த தழும்புகள் அவளது அழகை கெடுக்காமல் துன்பத்தின் மீதான வெற்றியின் கதையை சொல்லும் கேன்வாஸாக மாறியது. குறியல் ஒரு காலத்தில் பிளவுபட்டது இப்போது ஒற்றுமையாக நின்றது. அதன் மக்களின் நெகிழ்ச்சிக்கு ஒரு சான்று. சிமா வருந்துவதன் மூலம் பயணம் செய்து உண்மையான வருத்தம் மற்றும் மாற்றத்தின் இடத்தை கண்டார். ஒரு காலத்தில் வஞ்சக இத்தால் அசைந்த நகரம் இப்போது கூட்டு சிகிச்சையின் மூலம் உருவான அமைதியில் மகிழ்ச்சி அடைந்துள்ளது. ரிகினி மீண்டும் கட்டியெழுப்ப உதவிய நகரத்தை பார்த்தபோது ஒரு நிறைவான உணர்வு அவளை கழுவியது. அவரது கதையின் இறுதி பக்கங்கள் மூடும் உணர்வோடும் குற்றாலுக்கான பிரகாசமான நாளைய உறுதி மொழியோடும் விரிவடைந்தது. இரக்கம், மன்னிப்பு மற்றும் அதன் கதாநாயகியின் அசைக்க முடியாத ஆவி ஆகியவற்றின் மாற்றும் சக்தியால் என்றென்றும் மாற்ற இப்பட்ட நகரம்